அஷ்டமனோகுணா அண்டம் இயங்கும் 8 அரைக்கணக்கான நூல்கள். நாம் உணரும் உலகம் தொடவையும் காணவையும் அளக்கவையும் கூடியதாகும் என கூறுகிறோம். ஆனால் பாரதத்தின் புராதன ரிஷிகள் அதன் ஆழத்தில் சென்றனர். உருவத்தையும் உடலையும் கடந்து போய் உள்ளுணர்வின் மறைமையான கட்டமைப்புக்குள். அங்கே அவர்கள் பொருட்களை அல்ல, குணங்களை கண்டார்கள். 8 சூட்சும சக்திகள், 8 காணப்படாத நூல்கள் இவ்வுலகின் இடைவெளியையும் இயக்கத்தையும் பின்னுகின்றன. அவற்றை அவர்கள் அஷ்டமனோகுணா என அழைத்தனர். எல்லா உருவங்களையும் இயக்கங்களையும் வடிவமைக்கும் 8 சூட்சும குணங்கள். 1. பரத்வம், தொலைவு என்ற சித்தம், தொட்டே அறிய முடியாத ஆனால் எங்கோ உள்ளது போல் உணரக்கூடியது. 2. அபரத்வம், நெருக்கம் என்ற நுண்ணுணர்வு, இடைவெளியை மட்டும் அல்ல, ஆனந்த நெருக்கத்தையும். இப்போ இங்கே எனும் பனிமூச்சை போல. இவை இரண்டும் இடைவெளிக்கே உயிர் அளிக்கின்றன. 3. சங்கியா, எண்ணுதல், எண்ணிக்கையின் சக்தி, எத்தனை என்பதை அறியும் அறிவு. 4. பரிமாணம், அளவுகள், வடிவங்கள், பரிமாணங்கள் எதையும் தரைவில் நிறுத்தும் உண்மை. 5. பிருதத்துவம், தனித்தன்மை, பிரிப்பின் ரகசியம், ஒவ்வொரு உயிரின் தனிக்குரிய அடையாளம். 6. சம்யோகா, ஒன்றிணைவு, இரண்டையும் ஒன்றாக்கும் சக்தி. கை ஒரு தீபத்தை பிடிக்கிறது, இதயம் இன்னொன்றை அணைக்கிறது, அதற்கு காரணம் இதுவே. 7. விபாகம், பிளவு, பிரிவின் அவசியம், ஒருமையாக இருந்தவை பின் பிணை விழும் விதி. 8. வேகம், இயக்கம், நகர்வு, அணுக்களிலிருந்தே விண்மீன்கள் வரை நடக்கும் நடனம். இவை கண்களால் காண முடியாது, ஆனால் நாம் காணும் அனைத்தையும் இவை வடிவமைக்கின்றன. இவை பிடிக்க முடியாது, ஆனால் இவைதான் கோடுகளாக உலகை பின்னிக் கொள்கின்றன. அஷ்டமனோகுணா என்பது உலகத்தின் இலக்கணம். உருவத்திற்கு உள்ளாரான தர்க்கம், அறிவியலுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மா. இது இயற்பியல் மட்டுமல்ல, இது தர்மம். பொருள் மட்டுமல்ல, இது பொருளும் பொருளாதாரமும். இவற்றை உணர்ந்தால் நம்மை நாமே ஒரு புதிய நெறியில் பார்க்கலாம். நாம் நிலத்தாலும் நெருப்பாலும் அல்ல, தொலைவாலும் இயக்கமாலும், ஒன்றிணைவு மற்றும் பிரிவாலும், எண்ணிக்கையாலும் அளவாலும் உருவானவர்கள். மற்றும் ஒருவேளை ஆன்மாவும் ஒரு பொருள் அல்ல. இந்த 8 நிலைத்த குறியீடுகளின் இசையாக இருக்கலாம், பல ஜென்மங்களை கடந்து ஒலிக்கும் ஒரு நாதமாக. இது புராண கதை அல்ல, இது சாத்தியமான உளவியலும் தத்துவமும். இது உலகம் குழப்பப்படும் இடத்தில் இருக்கும் அமைதியான உண்மை. இது போன்ற மறைக்கப்பட்ட புராண உண்மைகளை தெரிந்து கொள்ள டிவைன் நாவலுக்கு சதஸ்யராகுங்கள்.